தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஈரான் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். ஈரான் மீதான போர் 20வது நாளாக நீடிக்கிறது. இதன் எதிரொலியாக வளைகுடா நாடுகள் முழுவதும் பாதிப்புகள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் ஈரானின் முக்கியமான எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்கள் மோதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் எரிவாயு வயல் மீதான இஸ்ரேல் தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் விளக்கமளித்துள்ளார். அதில் இந்த தாக்குதலுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் இந்த தாக்குதல் பற்றி அமெரிக்காவுக்கு எதுவும் தெரியாது என்றும் இது முழுக்க முழுக்க இஸ்ரேல் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை என்றும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் ஈரான் எரிவாயு வயல் மீது இஸ்ரேல் இனிமேல் தாக்குதல் நடத்தாது என்றும் டிரம்ப் உறுதியளித்துள்ளார். இதனிடையே கத்தார் நாட்டின் எரிசக்தி கட்டமைப்பின் மீது ஈரான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எந்த சம்பந்தமும் இல்லாத கத்தார் மீது தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு அவர் கடும் எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். இந்த தகவல்களை அவர் தனது சமூக ஊடகமான ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.